சந்தோஷத்தை கொடுக்கும்னா நான் இதை பண்றேன். கோர்ட்டுக்கு எப்ப வேணா வரேன். இவ எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ண மாதிரியே பேசுறா. இவ நடிப்ப பக்கத்து இங்க யாரும் உட்கார்ந்து இருக்கல. சைன பண்ணிதான் நடக்க போகுது இல்ல, அப்புறம் என்னங்கிற? உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளை இவதான் கூப்பிட்டு வந்தா. மனோஜுக்கு அப்புறம் உன்னத்தான் ரொம்ப தாங்கினா. நேர்மையா இந்த வீட்டுக்குள்ளார வந்திருந்தா இப்ப இந்த முடிவு வந்து வாழ்க்கை அமையும். ஆனா அது நிலைக்காது. இந்த வீட்டுலதான் மீனாவும் சுருதியும் மருமகளா இருக்காங்க. நானும் உன்னை என் பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டேன். கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன், இனிமேலும் யாரையும் ஏமாத்தாம நேர்மையா வாழ பழகு. சர்ன்னு மேல போகும், ஆனா பொத்துன்னு கீழே விழுந்துரும். உண்மைங்கிறது விளக்கில் எரிகிற ஜோதி, அது நின்று. நீங்க உங்க லைஃபை மட்டும் யோசிச்சீங்க, மனோஜை பத்தி யோசிக்காம விட்டீங்க. எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நல்லா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ரோஹிணியா நீங்க வராம கல்யாணியா நேர்மையா வந்திருந்தா இவ்ளோ தூரம் வந்திருக்காது. என்ன அவளுக்கு என்ன ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குது? ஆளாளுக்கு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. டைம் ஆகுது, சைன போட்டு போக சொல்லுங்க. அவனை எதுக்கடி பாக்குற? என்ன கையெழுத்து எப்படி போடணுங்கிறது மறந்துருச்சா? கை நடுங்குது. உன்னை கல்யாணம் பண்ணி என் புள்ள வாழ்க்கை நடுங்குனதெல்லாம் சைன் பண்ணு. பணத்தை வச்சுட்டோம்ல, இதுக்குதானே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ண? கையெழுத்த போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு கிளம்பு. இத பார், உன்னால அமைதியா இருக்க முடிஞ்சா இரு, இல்லன்னு எந்திர சொல்ல. சைன் போடாம அங்கேயே போய் நின்னு அழுதுகிட்டு இருக்க. ஒரு முடிவு தெரியாம காலம் ஃபுல்லா அழறதுக்கு ஒரு நாளோட முடியுதுன்னு நினைச்சுக்கோ. ஏய், நீ எதுக்கு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க? உன் வேலை ஒண்ணும் அது இல்ல. அடியே, உன் நடிப்பை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும். நீ கையெழுத்த போட்டுட்டு இடத்த காலி பண்ணு. ரோஹிணி என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ரோஹிணி 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 என்னடி ஆச்சு? ரோஹிணி என்னாச்சு? ரோஹிணி 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 ஸ்ருதி தண்ணி கொண்டு வாங்களே. என்னாச்சு? கண்ணை திறந்து பாருடி. ரோஹிணி 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 எந்திரிங்க. ரோஹிணி என்னடி ஆச்சு? என்னாச்சு? ரோஹிணி எழுந்துரு. ரோஹிணி ரோஹிணி என்னாச்சு? என்னாச்சு? ரோஹிணி ரோஹிணி ஏய், என்னடி நாடகம் ஆடுறியா? எழுந்திரடி. வந்தன அப்படியே ஒழுங்கா கையெழுத்த போடு. இந்த நடிப்பெல்லாம் இங்க வேண்டாம். இப்பவும் கூட இப்படித்தான் பேசுறியா? அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. ரோஹிணி மீனா நிஜமாவே மயங்கிட்டாளா? ரோஹிணி தெரியலமா. டேய், ஓவரா எமோஷன் ஆகி இப்படி ஆயிருக்குமாடா? இருக்கலாம், டாக்டர் வந்து பார்த்து சொல்லிட்டு. ரோஹிணி அவளை அப்படியே படுக்க. டாக்டர் இப்ப வந்துருவாங்க. அந்த பில்லோ எடுங்க. ரோஹிணி இங்க போடுமா. ரோஹிணி 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 ஏய் மீனா, அவளை என்ன சீராடிட்டு இருக்க? அவளுக்கு மயக்கெல்லாம் இல்ல. டைவர்ஸ் கொடுக்க கூடாதுன்னு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பணத்தை வாங்கிட்டு அப்படியே ஓடிடலான்னு நினைக்கிறா. விஜயா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியாம டென்ஷனா இருக்கும். நீங்க வேற என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. விடுங்கம்மா, நடிப்பாளேன் டாக்டர் வந்து பார்த்து சொல்லட்டும். போங்க, அப்படி போய் நில்லுங்க. ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்ன. யார் எமர்ஜென்சி? மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, வந்து பாருங்க. அவங்கள கொஞ்சம் திருப்புங்க. ஸ்ருதி, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு டாக்டர். அந்த மேரேஜ் முடிய போதே. ஆண்டி ப்ளீஸ். டாக்டர், அவர்தான் ஹஸ்பண்ட். அதுதான் இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. மா, நான் கையெழுத்து போடல. வரைக்கும் அவன் தான் புருஷன். பயப்பட ஒண்ணும் இல்ல. இந்த டைம்ல மயக்கம் எல்லாம் வருந்தா? புரியல மேடம். நல்ல விஷயம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. I love you, I love you, I love you. She is pregnant. டாக்டர், இன்னொரு தடவை நல்லா செக் பண்ணி பாருங்க. இதுக்கு மேல செக் பண்ண என்னமா இருக்கு? அவங்க பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. என்ன டாக்டர், இவ கர்ப்பமா இருக்கா சொல்றீங்க? ஆமாமா, நல்ல விஷயம் தான் சொல்றேன். ஏன் அதிர்ச்சி ஆவறீங்க? She is carrying a child. கர்ப்பமா தான் இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் சந்தோஷப்படுங்க.